Hello viewers, welcome to Expedition Jobs. Today பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல இருந்தாங்க இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு. வாங்க நம்மளோட ஜாபுக்குள்ள போகலாம். டேட் ஆஃப் நோட்டீஸ் பார்த்தீங்கன்னா 22/1/2025 பப்ளிஷ் ஆயிருக்கு. உங்களுக்கு ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னா 23/1/2025. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை க்ளோசிங் டேட் 22/2/2025. க்ளோசிங் டேட் அண்ட் டைம் ஃபார் அப்ளிகேஷன் ஃபீ பேமெண்ட் கடைசி டேட் 24/2/2025. ஏதோ கரெக்ஷன் மித்த சேஞ்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 25/2/2025. டீடைல்ஸ் ஆஃப் வேகன்சி அட் த கிளான்ஸ். இது எவ்வளோ வேகன்சி என்னங்கிறத பார்த்துக்கலாம். வேரியஸ் போஸ்ட் இன் லெவல் 1 ஆஃப் 7th CBC பே மேட்ரிக்ஸ். இனிஷியல் பே பார்த்தீங்கன்னா 18,000 சொல்லியிருக்காங்க. ஆஸ் பர் அனெக்ஸர். ஏஜ் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 36 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் வேகன்சி 32,438. சரியான வேகன்சின்னே சொல்லலாம். ஸோ ரயில்வே செக்டாரில் எப்பவுமே ஹை வேகன்சிஸ் தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி அதில் பிளேஸ் ஆக பாருங்கள். இது நல்லா செட்டில்டான ஜாப்னே சொல்லலாம். அப்ளிகேஷன் எங்கே சப்மிட் பண்ணோன்னா RRB வெப்சைட்டில் மட்டும்தான் சப்மிட் பண்ண முடியும். அப்ளிகேஷன்ஸ் ஆர் டு பி சப்மிட்டட் ஆன்லைன் ஒன்லி த்ரூ RRB வெப்சைட் சொல்லியிருக்காங்க. இது யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சிட்டிசன் ஆஃப் இந்தியா, citizen of Nepal, subject of Bhutan, Tibet refugee who came over to India, person of Indian origin who have migrated from Pakistan, Burma, Zambia, Malawi. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 to 33 1/1/2025 டைமில். ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் OBC நான் க்ரீமி லேயராக இருந்தீங்கன்னா 3 years, SC/STயாக இருந்தீங்கன்னா 5 years, எக்ஸ் சர்வீஸ் மேன் வித் அட்லீஸ்ட் 6 month சர்வீஸ் ஆஃப்டர் அட்டஸ்டன் பார்த்தீங்கன்னா 3 years 6 year அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓபிசிக்கு யூஆருக்கு 3 years, SC/STக்கு 8 years. பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் PWBDயாக இருந்தீங்கன்னா 10 years 13 years 15 years சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேண்டிடேட்ஸ் ஆல்ரெடி ஹவ் த எஜுகேஷனல் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் ப்ரிஸ்கிரைப்ட் இன் த சென்ட் ஃப்ரம் ரெகனைஸ்டு இன்ஸ்டியூட் யூனிவர்சிட்டி ஆஸ் ஆன் த லாஸ்ட் டேட் 22/2/2025 சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் 500 ரூபாய். இதே நீங்கள் PWBD ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட் அப்படியா இருந்தீங்கன்னா 250 ரூபா. அதுவும் ரீஃபண்டபிள் இன் டியூ கோர்ஸ் டியூலி டிரெக்டட் பேங்க் சார்ஜஸ் அப்ளை சொல்லியிருக்காங்க. ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்கும்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்குது, ஃபிசிக்கலி எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்குது, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன், மொத்தமாக 4 டைப் சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 90 டியூரேஷன் இன் மினிட்ஸ் சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸில் 25, மேத்தமெட்டிக்ஸில் 25, ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங்கில் 30, ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் 20. டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷன்ஸ் 100. ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டும் அதே மாதிரி தான் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளியராக படித்து பார்த்துக்குங்க. ஹவு டு அப்ளை இதை பொறுத்த வரைக்கும் அந்த RRB வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஆன்லைன் மேண்டேட்ரி ஸ்கேனர் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். உங்களோட ஃபோட்டோஸும் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வச்சிருக்காங்க வைக்கக்கூடாதுங்கிறது கிளியராக கொடுத்துருக்காங்க, படித்து பார்த்துக்குங்க. என்ன வியூவர்ஸ், இந்த மாதிரி சூப்பரான ஜாப் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் எங்களோட எக்ஸ்பர்டைஸ் ஜாபை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி.